நம்ம வந்து ஒரு ஆடு வந்து குட்டி போட்டங்கி ஆட்டுக்குட்டின்னு வந்து சொல்லுவோம். பூனை வந்து குட்டி போட்டங்கி பூனை குட்டின்னு வந்து சொல்லுவோம். ஒரு நாய் வந்து குட்டி போட்டங்கி நாய் குட்டின்னு தானே சொல்றோம். அது மாதிரி ஒரு சிங்கம் வந்து குட்டி போட்டங்கி சிங்க குட்டின்னு சொல்றோம். ஒரு புலி வந்து குட்டி போட்டங்கி புலி குட்டின்னு சொல்றோம். ஏன் ஒரு பன்னி குட்டி போட்டா கூட நம்ம பன்னி குட்டின்னு தானே சொல்றோம். அது ஏன் நம்ம வந்து மாடு மட்டும் குட்டி போட்டா ஏன் நம்ம வந்து மாட்டு குட்டின்னு சொல்லாம நம்ம கண்ணு குட்டின்னு ஏன் நம்ம வந்து சொல்றோம்? யாருக்காச்சும் தெரியுமா? Good question. You are a good question. Hello guys, welcome back to our channel. நான் உங்களுக்கு சொந்த பேட்டரி வாங்குறேன் விளையாடி போகல. That is sir. Yes sir. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. உங்களை விடுங்க சார். நம்ம வந்து நிலவை வந்து பார்க்கம்பா சில நாள் வந்து பார்க்கம்பா நிலவு வந்து ரவுண்ட் ஆட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு நாள் பார்க்கம்பா அந்த ரவுண்ட் வந்து சுருங்கி 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 சின்னதாட்டு போகும். அப்போ வந்து நிலவுக்கு நம்ம வந்து போற மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள் ஏதாச்சும் நடந்துன்னா அப்ப நம்ம வந்து நிலவுல போய் இறங்கம்பா அந்த இடத்துல நிலவு இருக்கும். ஒருவேளை அந்த நம்ம இறங்கிய டைம்ல இறங்கி முடிச்சோன்னா ஒரு குறைச்சு வினாடியிலேயே ஒருவேளை நிலவு வந்து அழிஞ்சிட்டு போற டைமிங் ஆட்டு இருந்தீங்க நம்ம நிலைமை வந்து என்ன ஆகும்? அதை கொஞ்சம் நீங்க வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்ப நீலான் ஸ்டாங் வந்து நிலவுல வந்து இறங்கினாருன்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ அவர் வந்து இறங்கிய டைம்ல நிலவு வந்து சின்னதாயிட்டே வந்திருப்பீங்க. அவருக்கு நிலைமை என்ன? அவர் இறங்கப்ப நிலவு இருக்கும், இறங்கி கால் வச்சப்ப நிலவு வந்து அழிஞ்சு போகும் அவர் இருந்த இடம் எல்லாம். அப்ப அவருக்கு நிலைமை வந்து என்னவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இறந்து போயிருப்பாரோ அப்படிங்க. என்னாச்சு சார்? தலை சுத்துதா? இப்போ சுத்தம் பாரு. சில பேர் வந்து இந்த உலகத்துல இருப்பாங்க, எக்ஸாம் ஏதாச்சும் நடந்துச்சுங்க, எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆக வேண்டி கடவுள்கிட்ட போய் வந்து வேண்டுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகியாச்சுங்க கடவுளுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி தருவேன், அப்படி பூவோ திரியோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி தருவேன்னு வந்து சொல்லுவேன். அப்படி அவங்க வந்து சொல்றது ஒரு வகையில பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து கடவுளை வந்து பாஸ் ஆகி விடணும், இவங்க வந்து அதுக்கு பதிலாட்டு கடவுளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வாண்டி கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா கடவுளுக்கு வந்து லஞ்சம் வந்து கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. இந்த உலகத்துல வந்து திடீர்னு வந்து ஆக்சிஜனே தீந்து போச்சுன்னா, ஆக்சிஜனே இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிருமே அழிஞ்சு போயிடும் இல்ல உடனே. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. நம்ம வந்து யாருக்காச்சும் எதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கால் பண்ணுவோம் யாருக்காச்சும். அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணம்பா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேசுற வார்த்தை என்னன்னா ஹலோன்னு தான் நம்ம வந்து கேட்கிறோம். ஏன் அதுக்கு நம்ம வந்து ஹலோன்னு அவங்க கிட்ட வந்து கேட்கிறோம்? அவங்க கிட்ட நம்ம வந்து எந்த விஷயம் பேச வேண்டி நம்ம வந்து கால் பண்றோமோ அந்த விஷயம் நம்ம வந்து பேசாம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹலோன்னு தான் நம்ம வந்து பேசுறோம் இல்ல அவங்க கிட்ட. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. நம்ம வந்து கொக்கை வந்து பார்த்தோம்னா கொக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வேண்டி காத்து இருக்கும், காத்து இருந்து வந்து மீனை பிடிக்கும். அதை நம்ம வந்து பார்க்கம்பா ஒரே ஒரு காலை மட்டும் ஊனி இன்னொரு காலை வந்து மேல தூக்கி வச்சு இன்னும் வந்து மீனை வந்து பிடிக்கும். ஏன் அது வந்து ரெண்டு காலையும் ஊனாம நிக்குது? ஒருவேளை மீனை வந்து கஷ்டப்பட்டு வலி தெரிஞ்சு வழிபட்டு அது ஒருவேளை தன்னை வந்து கஷ்டப்பட வைக்கணும்னு தான் ஒரு காலை ஊனி இன்னும் வந்து மீனை பிடிக்குதோ ஒருவேளை. நம்ம சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுதான் அதை புரிய வைக்கணுமா? கடவுள் வந்து இயற்கையை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மனிதனுக்கு வந்து ஆறறிவு வந்து கொடுத்தாரா? இல்லைன்னா இயற்கையை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மனிதனுக்கு வந்து ஆறறிவு வந்து கொடுத்தாரா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த உலகத்துல வந்து பசினா என்னன்னே தெரியாத சாப்பாடை சாப்பிடாம ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள் வாழ முடியுமா இந்த உலகத்துல? பசியே இல்லாம ஒண்ணுமே சாப்பாடே சாப்பிடாம ஏதாச்சும் ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்குமா இந்த உலகத்துல? ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. இந்த உலகத்துல வந்து மனிதன் வந்து கண்டுபிடிச்ச எல்லா பொருளுமே இன்னொரு பொருளை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தோமேங்கி பேனாவுக்கு வந்து இங்கு தேவை,
ஃபேனு லைட்டு அதுக்கு எல்லாமே கரண்ட் தேவை. காரு பைக்கு அதுக்கு எல்லாமே பெட்ரோல் டீசல் எல்லாம் தேவை. மொபைலுக்கு வந்து சார்ஜர் வந்து தேவை. ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவை. கிளாக்குக்கு வந்து பேட்டரி வந்து தேவை. அப்படின்னா மனிதன் வந்து கண்டுபிடிச்ச ஒவ்வொரு பொருளுமே இன்னொரு பொருளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குல்ல. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நம்ம வந்து அழுகம்ப வந்து கண்ணுல வந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் வந்து எப்படி வருது? அந்த கண்ணீர் வந்து எங்க இருக்குது அவ்வளவு நேரம்? அப்போ அந்த கண்ணீர் ஒருவேளை கண்ணுக்கு உள்ளாடி ஸ்டோர் ஆகிருக்குமோ? நம்ம வந்து அழணும்னு நினைக்கும்பா அந்த நேரத்துல கரெக்டா வெளியில வருமோ? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இத்துடன் இந்த வீடியோவில் இன்று விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி. மீண்டும் இது மாதிரி ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மட்டமாமே.